ஹாய்ங்க, இன்னைக்கு வீடியோவில் ஒரு சீஃபுட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரான் கூட்டு அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ ப்ரான் எடுத்துக்கலாங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கறி லீஃப் பவுடர் எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மசாலா எடுத்துக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் கொரியாண்டர் மசாலா எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு கேப்சிகம் நறுக்கி எடுத்துக்கிறேங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடாகவும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் பொரியவும் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க லைட்டாக சால்ட்டு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நறுக்கி வச்சுருக்க டொமேட்டோ கேப்சிகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோடு நம்ம நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. ப்ரான்ஸை நல்லா அந்த டொமேட்டோ ஆனியன் மிக்சரோட மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்லா அந்த ப்ரானை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கூட்டுக்கு தேவையான மசாலாஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இதில் நீங்கள் பெப்பர் மசாலா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட நல்லா ப்ரானை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரானே தண்ணி விட ஆரம்பிக்குங்க. ஸோ நீங்கள் அதிலே அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இறால் கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து அதை குக் பண்ண போகிறோம். கூட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஒரு 8 to 10 மினிட்ஸ்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம்னா அந்த இறால் ரொம்ப ஹார்டாயிருங்க. அவ்வளோதாங்க, இறால் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு கையளவு கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்து இறக்கிட்டோம்னா இது ரெடி ஆயிருங்க. அடுத்த வாட்டி இறால் வாங்கினா இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா Sooru-Ready-ah யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.